டேய் இப்போ ஒரு வியாபாரத்துக்கு வந்துட்டோம்னா டிட்டோ அதே மாதிரி ஆயிரணும். உதாரணத்துக்கு சிங்க வேஷம் போட்டா சீரனும், புலி வேஷம் போட்டா பாயனும், யானை வேஷம் போட்டா பிச்சை எடுக்கணும். பிச்சை எடுக்கணுமா? ஏண்டா டேய், யானைகிட்ட எத்தனை ஹைலைட்ஸ்ரா இருக்கு, எத்தனை கோயில் சாமியை முதல்ல தூக்கி வச்சுட்டு தெய்வீகமா போகுது, எத்தனை குடும்பங்களை அழகா ஆசீர்வாதம் பண்ணுது. இதெல்லாம் விட்டு பிச்சை எடுக்கணும் சொல்லிடா. பிச்சைக்காரப்பட பீத்தரப்பட உன் புத்தி பூரா பிச்சை எடுக்கிறதா போமா? யோ அண்ணே மூணு கட்டமா பேசியா அண்ணே? வக்கீல் கிட்ட போட அரசியல் கிட்டப்புல ரொம்ப அம்சமா இருக்கீங்க. டேய் என்னமும் செயலும் நல்லா இருந்தா கண்ணம் பண்ணு மாதிரி ஆயி அப்படி தேச சாயிரும்டா. கரெக்ட்ண்ணே, நீங்க சொன்ன மாதிரி ஜேசுதாஸ் மாதிரியா இருக்கீங்க. ஜேசுதாசா? டேய் அப்படின்னா பாட்டு படம் வாங்கி வந்திருக்கேன். அரசியல்ல குதிச்சிருக்கேன்டா, அரசியல்ல குதிச்சிருக்கேன். அண்ணே, அரசியலுக்கு வர்றவங்களாம் குதிக்கிறேன் குதிக்கிறேன்னு சொல்றாங்களே, எந்த இடத்துல இருந்து எவ்வளவு உயரத்துல இருந்து குதிப்பாங்க? ஆஹா, இவங்க கூட சேர்ந்து அரசியல் பண்ணா மேடைக்கு மேடை தர்மடி விழும் போல் இருக்கு. இங்க வாடா, இங்க வா. இந்த பாரு, ஏற்கனவே இந்த கட்சியில மூஞ்சியை பார்த்து சேர்த்துக்கிட்டதே பெரிய விஷயம். அது போக அவன் கையை காலை பிடிச்சி கெஞ்சி இந்த வட்ட செயலாளர் பதவியா வாங்கியிருக்கேன். அதுவும் போக ஸ்ட்ரைட்டா பிரதமர் பதவிக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன்டா. இப்படி இருக்கும்போது எங்கிட்ட எட்டக்கு மடக்கா கேள்வி கிட்டு கிறுக்கு பிடிக்க வச்சுறாரா? புரியுதா? போ.